அக்கா என்ன பண்றீங்க? அது தெரியலையே என்னது. இது வந்து ப்ரௌனி. நான் டேஸ்ட் பண்ணதே இல்ல. இதுக்கு பேர் ப்ரௌனியா? ப்ரௌனி. 30 rupees இது. கேக்கா? சரி. ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருந்தாங்க யூடியூப் இன்ஸ்டால எல்லாம் ப்ரௌனி ஆர்டர்னு. அப்படி என்ன இந்த ப்ரௌனில இருக்குதுன்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு பீஸ். ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் வாசம் அடிக்குது. நட்ஸ் ப்ரௌனி. ஆமா, இதுதான் ப்ரௌனியா? இருங்க நானு நல்லா இருக்குமா? தெரியலையே, என்ன கருப்பா கிடக்கு. டார்க் சாக்லேட் போட்டு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? ஐ டோன்ட் லைக். நல்லா இருக்குதா? எனக்கு பிடிக்கலப்பா. அது என்னமோ மாதிரி இருக்குது. பாக்குறேன். நீ சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்படி ஜெல்லு ஜெல்லா வருது. சி என் கலர்ல இருக்கு. நல்லா இருக்கா? ஒர்த்தா? எனக்கு பிடிக்கல. சாதா கேக் மாதிரி தான் இருக்கு. மாதிரி இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிஸ்கெட் இருக்குல்ல, சாக்லேட் பிஸ்கெட், அத நல்லா கிரைண்ட் பண்ணி பால் ஊத்தி அவிச்ச மாதிரியே இருக்கு. இதுக்கா இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க ப்ரௌனி 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 ப்ரௌனின்னு. இதுல வேற காலேஜ் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வேற 30 ரூபா போட்டு வாங்கிட்டீங்க. இது என்ன நல்லா இருக்கு? அதுக்கு சாதாரண 8 ரூபா கேக்கு 10 ரூபா கேக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும். 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் சாக்லேட் பிஸ்கெட் டேஸ்ட் தான் இதுல இருக்கு. பெருசா அந்த அளவுக்கு ஹைப்பே இல்ல. ஒர்த்தே இல்லைங்க உண்மைக்குமே. வேஸ்ட். இத போய் மெனக்கட்டு. எனக்கு தெரியாது. நான் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கல. எல்லாரும் இன்ஸ்டாவை திறந்தா ப்ரௌனி ஆர்டர் அப்படி அந்த ப்ரௌனில என்னதான் இருக்குன்னு வாங்கினேன். ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா அவங்க வாங்குறவங்களும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதான் சொல்றாங்க. ஓகே மக்களே, வேஸ்ட். இதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. 30 ரூபா போட்டு இதுதான் டப்பி, இதுலயும் பாதி, இதுதான் டப்பி, இதுலயும் பாதி வாங்கியிருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் வேணாம். நமக்கு 10 ரூபா கேக்கே போதுங்க. போதும். இவ்வளவு காஸ்ட்லி கேக் வேண்டாம். வேண்டாம். இந்தா நீங்க வச்சு 50 கிராம்னு நினைக்கிறேன் 30 ரூபாய்க்கு.